அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு மேகதாதுவில் அணை கட்டுவதை பற்றி நிறைய பேசுனாங்க. அதே மாதிரி காவேரி விவகாரத்தை பற்றி பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அது உரிமை கொடுத்து தான் ஆகணும். அவங்கக்கிட்ட மறுபடி பேசுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அதை பற்றி 150 வருஷமாக பேசுகிறோம், இன்னும் பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. பி ஸ்ட்ராங் டு டேக் குட் டிசிஷன், ஸ்ட்ராங் டிசிஷன்னு நான் பேசியிருக்கேன் சட்டசபையில். இன்னைக்கு மழை வந்து அங்கங்கே நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் கிடக்கு, எல்லாம் முளைத்து இன்னைக்கு பயிராகின்ற நிலைக்கு மாறிடுச்சு. அதுக்கெல்லாம் உடனடியாக பாதுகாப்பு கிடங்குகள் உருவாக்குங்கள், அந்த நெல்மணிகளை பாதுகாக்க வேண்டும். நான் சார்ந்த துறை, நான் சார்ந்த தொகுதியில் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான கிராமங்கள் வந்து நெல் பயிரை வந்து ஆதாரமாக கொண்டு வாழ்கின்ற விவசாயிகள் இருக்கின்ற கிராமங்கள். நான் டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இருந்தால் ஒரு 5 கிராமத்தை மட்டும் நான் வந்து எடுத்து காட்டினேன். அதில் வந்து சாத்துக்குடல், கார்குடல், கருவேலங்குறிச்சி, வயலூர், சின்னப்பரூர் என்ற சில கிராமங்கள் பேரை சொல்லி எல்லாமே திறந்த வெளி நெல் மூட்டைகள் வந்து நினைந்து இன்றைக்கு எல்லாம் வீணாகின்ற ஒரு நிலைமை இருக்குது. அதற்கு உடனடியாக தீர்வு செய்யணும். மழை வரும் பொழுதே நாம் எப்போ பாரு மேகதாது அணை அடுத்த ஸ்டேட்டையே நம்பி இருக்கோம். நான் முதல் டே எப்படி சொன்னனோ அதே தான் இன்றைக்கும் சொன்னேன். நமக்கு கிடைக்கும் மழை வரம், அந்த வரத்தை நாம் வந்து பாதுகாக்கணும். தூர்வாருங்க, கிடைக்கின்ற மழையை சேமிக்கணும், தடுப்பணைகளை கட்டுவோம். நாம் ஒவ்வொருவரும் ஒன்று கூடினால் தமிழ்நாட்டை நீர்மிகை மாநிலமாக மாற்ற முடியும். அதனால் நிச்சயம் அதுக்கான வேலையை இந்த ஆட்சி தொடரணும் என்று சொன்னேன். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு மேகதாதுவில் அணை கட்டுவதை பற்றி நிறைய பேசுனாங்க. அதே மாதிரி காவேரி விவகாரத்தை பற்றி பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அது உரிமை கொடுத்து தான் ஆகணும். அவங்கக்கிட்ட மறுபடி பேசுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. மேகதாதுவில் டேம் கட்டக்கூடாதுன்னா கட்டக்கூடாது. காவேரியிலேருந்து தண்ணி தமிழ்நாட்டுக்கு இத்தனை டிஎம்சி கொடுக்கணுன்னா கொடுத்து தான் ஆகணும். யாரும் அதை பற்றி 150 வருஷமாக பேசுகிறோம், இன்னும் பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. அதனால் முதல்வர் அவர்களே ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுங்க. பி ஸ்ட்ராங் டு டேக் குட் டிசிஷன், ஸ்ட்ராங் டிசிஷன்னு நான் பேசியிருக்கேன் சட்டசபையில். எல்லாரும் தமிழ்நாட்டுக்காக, தமிழக விவசாயிகளுக்காக ஒன்று கூடுவோம். எப்படி கேப்டன் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அனைத்து கட்சிகளையும் அழைத்து சென்று தமிழ்நாட்டின் பிரச்சனைக்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை சந்தித்தாரோ, அதுபோல் இங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறமோ இல்லையோ தீர்மானம் நிறைவேற்றிட்டோம். எதுக்கு எதிர்கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து சொல்கிறாங்க, எதுக்கு அவங்க கேட்குறாங்க எல்லா கட்சியும் ஒன்று கூட்டி நீங்கள் கூட்டம் போடுங்கன்னு. ஆனால் ஆளுங்கட்சி சொல்கிறாங்க தீர்மானமே நிறைவேற்றியாச்சு, எதுக்குமா அனைத்து கட்சி கூட்டம்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், யாருக்கு இது உரியவர் பாரத பிரதமர், அவர்களை போய் நம்ம சந்திப்போம் தான் நான் கேட்குறேன். மேகதாது டேம் கட்டக்கூடாது, காவேரியில் எங்களுக்கான உரிமை தரணும்னு சொல்லி தமிழ்நாட்டு அனைத்து தலைவர்களையும் ஒன்று கூட்டி நமது முதல்வர் விஜய் அவர்கள் சென்று பாரத பிரதமரை எப்படி கேப்டன் போய் மக்களுக்காக சந்திச்சாரோ அது மாதிரி சந்திக்கணும் என்ற கோரிக்கை இன்னைக்கு நான் அவையில் வைத்திருக்கிறேன். மக்கள் பிரச்சனைக்காக போகலாம், தப்பு ஒன்றும் கிடையாது என்பதை நான் சொல்லியிருக்கேன்.